ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगता मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानन्दा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्रील प्रभुपाद की जय। एकादशी महामहोत्सव की जय। हरे कृष्णा। உங்களெல்லாம் ஒரு ஏகாதசி நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ரெகுலர் டைம் இல்லாம நம்ம 11 மணிக்கா சேர்றதுனால உங்களால சில பேரால வர முடியல. நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய ரெக்கார்டிங் அவசியம் ஷேர் பண்றேன். இப்போ வந்தவங்க அனைவருக்கும் உங்களோட ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி. இப்போ ஏகாதசி மகாத்மியம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு சிறப்பு தலைப்பு இருக்கு, அதுவும் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல இன்றைய ஏகாதசி என் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உத்தான ஏகாதசி. உத்தான ஏகாதசி பிரபோதினி அப்படின்னும் இதற்கு ஒரு மறுபெயர் உண்டு. நம்ம போன தடவை நான் பார்த்தோம் சொன்னோம். இந்த மாதிரி எப்பவுமே இது வந்து என்ன பிரம்ம வைவர்த்தன புராணம், அதுல இருந்தே நம்ம இது எப்போதும் வருகிறது, கிருஷ்ணருக்கும் யுதிஷ்டருக்கும் இடையிலான உரையாடலாகவே இருக்கிறது அப்படின்னு ஜென்ரலா அத ஜென்ரலைஸ் பண்ணி சொன்னேன் நானு. ஆனா அது இல்ல. இந்த தடவை படிக்கும் போதுதான் தெரியுது இந்த ஏகாதசி மகாத்மியம் வந்து ஸ்கந்த புராணத்துல இருக்கு. ஸ்கந்த புராணத்துல இருக்கு. யாருக்கும் யாருக்கும் இடையில அப்படின்னா பிரம்மாவிற்கும் நாரத முனிவருக்கும் இடையிலாக நடக்கக்கூடிய ஒரு உரையாடலில் இது வருகிறது. பிரம்மாவே ஒரு நாள் நாரத முனிவரிடம் சொல்றார், முனிவர்களில் சிறந்தவரே, பாவங்களை அழித்து புண்ணியங்களை அதிகரித்து முக்தியை அளிக்கக்கூடிய உத்தான ஏகாதசியின் மகிமையை நான் கூறுகிறேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்றார். அந்தணர்களில் சிறந்தவரே அப்படின்னு மறுபடியும் அவருக்கு இன்னொரு புகழாரம் சூட்டி தொடர்றார். இந்த ஏகாதசியானது கார்த்திகை மாதம், அதாவது அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல கார்த்திகை மாதம் வளர்பிறை வளர்ப்பிறை நாளில் வரக்கூடியது இந்த உத்தான ஏகாதசி. இந்த உத்தான ஏகாதசி கார்த்திகை மாதத்தில் இந்த ஏகாதசி வருவதற்கு முன்பு வருவதற்கு முன்பு வரை எப்படி இருந்ததா? கங்கைக்கு அவ்வளவு மேன்மை இருந்ததா? கடல் குளம் அப்படின்னு நம்ம பல நீர்நிலைகளை வந்து புஷ்கரணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தீர்த்த ஸ்தலங்கள், தீர்த்தங்கள், புண்ணிய குளங்கள் இருக்கு. பொற்தாமரை குளம் அப்படின்னா நிறைய கோவிலை ஒட்டிய குளங்களுக்கு வந்து புனிதத்தன்மை இருக்கிறது. அவற்றையெல்லாம் நாம் எப்படி வர்ணிக்கிறோம்னா புண்ணிய தீர்த்தங்கள்னு சொல்றோம்.
கடலும் சில இடங்கள்ல கடல் கடலும் தீர்த்த ஸ்தலமாகிறது அந்த மாதிரி. சோ இந்த கடல், குளம், குட்டை இவைகளுக்கெல்லாம் புண்ணியத்தன்மை இருந்ததாம். எப்போ இந்த ஏகாதசி பிறப்பதற்கு முன்பு இவற்றுக்கெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, கங்கையின் மேன்மைக்கும் இந்த தீர்த்த தலங்களின் அதாவது இந்த தீர்த்தங்கள் அப்படின்னு சொல்ற இந்த புஷ்கரணிகளுக்கும் இருக்கக்கூடிய மேன்மைக்கு இணையான மேன்மைதான் இந்த ஏகாதசிக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றார். இது பாவங்களை எரித்து சாம்பலாக்கக்கூடியது. சோ இத்தனை நம்ம ஏகாதசி மகாத்மியம் கேட்டுக்கொண்டே வருகிறோம். இதுல என்ன நாம் புரிந்து கொள்ளணும்? ஏகாதசி நாம் விரதம் இருக்க இருக்க நம்முடைய பாவங்கள் அழியும். அப்படின்னா என்ன? நம்ம பாவங்கள் நம்ம கூடவே இருக்கதான் செய்கிறது. அவற்றால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அவற்றை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதற்காக பிறவிகள் நாம் எடுக்கத்தான் வேண்டும் அப்படின்றது சட்டம். அதான் தர்மம். ஆனால் இப்படி நாம் ஏகாதசி இருக்க இருக்க நம்ம பாவங்கள் அழியும், பாவங்கள் அழியும்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த பாவங்கள் அழியும் பொழுது நாம் பக்தி தொண்டு செய்ய செய்ய நாம் இந்த பாவத்தினுடைய கணக்கு குறைந்து குறைந்து பாவம் அழிந்து அழிந்து நாம் மறுபிறவி எடுக்காத நிலை நமக்கு வரலாம் அப்படின்ற ஒரு ஒரு உத்தரவாதம் இந்த ஏகாதசி விரதத்தில் இருக்கிறது அப்படின்ற. சோ இது எதற்கு இணையானது? இப்ப இந்த ஏகாதசி நாளே இந்த கங்கைக்கும் தீர்த்தங்களுக்கும் நிகரானதுன்னு சொல்லிட்டார். இதனால் அடையும் பலன் எப்படிப்பட்டது அப்படின்னா, 1000 அஸ்வமேத யாகங்கள், 100 ராஜசூய யாகங்கள் அப்படியாக செய்ததற்கெல்லாம் எப்படி சுலபமான வழியாக இந்த ஏகாதசி இருக்கிறது பாருங்கள். சோ அப்படி இந்த ஏகாதசி அனுஷ்டிப்பதால் நமக்கு பலன் கிட்டுமா? அப்புறம் நாரதர் தந்தையே அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறார். என்ன சொல்றார்? ஒரு நாளில் நாம் இப்ப ஏகாதசி இருக்கக்கூடிய முறை பற்றி நிறைய யோசிக்கிறோம். எப்படி சாப்பிடலாம், அப்படி எப்படி சாப்பிடலாம்னு யோசிக்கிறோம். எந்த வேளை சாப்பிட்டுக்கலாம், காலையிலேயே சாப்பிட்டுறலாமா, மத்தியானம் வரைக்கும் விரதமா இருந்துட்டு 12க்கு மேல சாப்பிடலாமா, இல்ல சாயங்காலம் சாப்பிடலாமா, அப்படிலாம் நம்ம வச்சுக்கிறோம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளில் ஒரு முறை மட்டும் உண்பவர், இரவு உணவு மட்டும் உண்பவர் அப்படியும் இருக்கலாம். காலையில் முழுவதும் விரதமாக இருந்து விட்டு இரவு மட்டும் உண்பவராக இருக்கலாம். ஆனால் நாள் முழுவதிலும் ஒரு பகல் வேளை மட்டும் உண்பவராகவும் இருக்கலாம். சோ அப்படியா, இல்ல முழு உண்ணாவிரதமாக, அதாவது நிர்ஜலம் என்று சொல்லப்படுகிற நீர் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய முழு உண்ணாவிரதம், இவற்றையெல்லாம் ஒவ்வொரு சாரார் அனுஷ்டிக்கின்றனர். சோ ஆகியோர் அடையும் பலன் பற்றி கூறுங்கள் அப்படின்னு சொல்றார். சோ அதற்கு ரொம்ப இது நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப அழகா சொல்றார். ஒருவேளை ஒருவேளை மட்டும் உண்பவர் ஒரு ஜென்மத்தின் பாவ விளைவுகள் அழிக்கப்படுவாராம் அவருக்கு. அது இரவு மட்டும் உண்பவருக்கு 2 ஜென்மமா. ஏன்னா அவர் காலையில இருந்து தவம் அனுஷ்டிச்சுட்டார், விரதம் அனுஷ்டிச்சுட்டார் இல்லையா? சோ இரவுதான் சாப்பிட்டிருக்கார். அப்ப அவருடைய அந்த விரதமானது இன்னும் நீளமாக இருக்கிறது. சோ அதனால் அப்ப இருக்கும்போது 2 ஜென்ம பாவம் அழியுமா. அப்புறம் முழு விரதமாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆகும்? 7 ஜென்ம பாவம் அழியும் அப்படின்னு சொல்றாரு. சோ இவற்றுக்கு இன்னும் பல விளைவுகள் சொல்லப்படுது. அதுல காணாதவை, விரும்பாதவை, மூவுலகங்களிலும் அரிதானவை அதெல்லாம் அளிக்கப்படுமா. அதாவது செல்வம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது மட்டும்தான் நம்ம கேட்போம். ஆனா நம்ம அறியாத பல செல்வங்கள் கூட இருக்கே. இப்படி ஏழையாகப்பட்டவன் ஒரு கிராமத்தில் வசிப்பவனுக்கு போய் இவ்வளோ பெரிய கார் இருக்கு அப்படின்னு தெரியுமா? இல்ல இப்படி ஒரு நகை இருக்கு அப்படின்னு தெரியுமா? தெரியாது இல்லையா? நமக்கு தெரிந்தவை, நமக்கு தெரிந்ததை நாம் விரும்பவும் செய்வோம். நமக்கு நல்லதாக இருக்கலாம், ஆனால் அதை நம்ம விரும்பவே மாட்டோம். ஏன்னா அது அதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. அப்ப நம்ம எப்படி அதை விரும்புவோம்? சோ இது போல காணாதவை, நாம் காணாத நன்மைகள் கூட உண்டு. நாம் விரும்பாமல் இருப்போம், ஆனா அது நமக்கு நன்மையாக இருக்கலாம். விரும்பாதது கூட இருக்கலாம். அப்புறம் மூவுலகிலும் அரிதானவை, அப்படிப்பட்ட நன்மைகள் கூட நமக்கு இந்த ஏகாதசி விரதத்தின் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றார்.
மந்தார மலை அளவு பாவங்கள் இருந்தாலும் அதுவும் எரிந்து சாம்பலாக்கப்படும் அப்படின்றார். சோ இந்த ஏகாதசி அன்று புண்ணியத்தை சேர்ப்பவர் சுமேரு மலைக்கு ஈடான அளவு பலன்களை அடைவர். அவ்வளோ பலனா. இப்ப எவ்வளவோ பிடிக்கும் அப்படின்னா இவ்வளவோ பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இந்த மலை அளவு பலன் கிடைக்குமா. 100 பிறவிகள் செய்த பாவங்கள் அழியும் அப்படின்னு சொல்றார். பாவங்களை தவிர்க்க, இப்ப நம்ம பாவங்கள் அழியும் பாவங்கள் அழியும் சொல்றோம். பாவங்கள் தவிர்க்கலாம் இல்லையா? தவிர்ப்பதற்கு என்ன வழி அப்படின்னா, சமய கொள்கைகளை, பக்தி தொண்டினை கடைபிடிப்பதனால் இந்த பாவங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிறார். நீ பாவமே செய்யாம இருந்துடலாம் இல்லையா? அப்படின்னா நீ பக்தி தொண்டு செய்து கொண்டே இருந்தால் நீ பாவங்கள் அழிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்றார். அப்புறம் இன்னொன்னு நம்ம எப்போதுமே பாக்குறோம், ஏகாதசி என்று விரதமாக இருப்பதோடு இரவு நாம சங்கீர்த்தனம் செய்வது, இரவு விழித்திருந்து நாம சங்கீர்த்தனம் செய்வது அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு விரதம் இருக்கு. ஏன் அதுவும் தவமாக சொல்லப்படுகிறதுன்னா, தூக்கத்தை நாம் தியாகம் செய்து அதனை நாம் செய்ய வேண்டும். அப்படி பண்ணும் பொழுது முற்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள், நிகழ்காலத்தில் இப்போது இருக்கக்கூடிய நம் முன்னோர்கள், எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய குலத்தினர், இப்படி 3 குலமும் நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய முன்னோர்களில் தலைமுறை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நமக்கு கீழே இருக்கக்கூடிய தலைமுறை, நம் தலைமுறை, நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய முன்னோர்களாகிய நம் தலைமுறை, இப்படியாக இருக்கக்கூடிய அனைவரும் நம்முடைய குடும்பத்தில் பிறந்தவர்கள், நம்மோடு இணைந்த அனைவரும் என்ன விஷ்ணுவின் பரமபதத்தை அடைவர் அப்படின்றாங்க இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதால். அதனால ஏகாதசி விரதம் மற்றவர்களுக்கு ஒரு தொந்தரவாக இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிற மாதிரி நிலை வந்தா கூட, ஓ என்ன நீங்க சாப்பிட மாட்டீங்களா அப்படின்றாங்கன்னா, மனதிற்குள் அவங்களுக்கு சொல்லி காட்டணும் இல்ல, மனதுக்குள் நாம் வைத்துக் கொள்ளலாம். அனைவரின் நன்மைக்காகவும் தான் நம்ம இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறோம். நம்முடைய பாவங்கள் கழியும் என்ற ஒரு என்ன சொல்ற செல்பிஷ் நோக்கு இதுல இல்ல. நமக்கு நன்மைன்னு, நம்ம அனைவருக்கும், நம்ம தலைமுறைக்கே இது பயனளிக்க கூடியது அப்படிங்கறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு புனிதமானது ஏகாதசி விரதம் அப்படின்னு. இப்ப ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்காவிட்டால், விஷ்ணுவினை வழிபடாவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, சேமித்து வைத்த புண்ணியம் எல்லாம் அழிந்து விடுமா. கார்த்திகை மாதம் அப்புறம் மத்தபடி சொல்றார், கார்த்திகை மாதம் இல்லையா இது, அதனால இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய சில நன்மைகளை சொல்றார். கார்த்திகை மாதத்தில் ஒருவர் தானே சமைத்து உண்பதால், தானே சமைத்து உண்பதா அப்படி பண்ணா சந்திரயான விரதத்தின் பலனை அடைவார் அப்படிங்கிறார். அப்புறம் கார்த்திகை மாதத்தில் பகவான் விஷ்ணுவை பற்றி கேட்பதிலும் ஜபிப்பதிலும் ஈடுபடுபவர். அதுவும் கார்த்திகை மாதத்தின் பலன்களாக சிலவற்றை இங்க சொல்கிறார் பிரம்மா. யாருக்கு? நாரதருக்கு. எங்க? ஸ்கந்த புராணத்துல. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பல விஷ்ணுவை பற்றி கேட்பது ஸ்ருணு, அப்புறம் ஜபித்தல், அப்புறம் இப்படியாக ஈடுபடுவர் 100 பக்தர்களை தானம் அளிப்பதின் பலனை அடைவார். 100 பக்தர்களுக்கு தானம் அளித்த பலனை அடைவாராம். நாள்தோறும் வேத இலக்கியங்களை படிப்பர். அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, சாஸ்திரம் படிக்கணும், பிரபுபாத் புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ரீடிங் அது பண்றவர். 1000 வேள்விகளை செய்ததன் பலனை அடைவாரா. நீங்க வேள்விகள் செய்த, அதாவது வேள்விகள்னா என்ன? யாக யஜ்ஞங்கள், யாகங்கள் செய்வது. அதனை விட இந்த புத்தகங்களை படிப்பது, வேத இலக்கியங்களை படிப்பது, சாஸ்திரங்களை படிப்பது மேலானது அப்படின்னு சொல்றார். 1000 வேள்விகள் செய்ததற்கு அது ஈடாகும் அப்படின்னு சொல்றார். பகவானின் தலைப்புகளை பற்றி கேட்டு பிறகு உரையாற்றியவருக்கு தன்னால் என்ற தட்சிணையை கொடுப்பவர் பகவானின் பரமத்தை அடைவாராம். அதாவது பகவான் விஷயங்களை பேசுவதற்காக உபன்யாசத்துக்கு நம்ம போய் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அங்கு நம்மால் முடைந்த தட்சிணையை அவர்களுக்கு அளிப்பதும் பகவானின் பரமத்தை அடைமா. அதாவது இது தானத்தை சொல்லுது பாருங்க. இது வரைக்கும் படித்தல் சொன்னது, நம்மளுக்கு என்னென்னலாம் அத படிக்கணும் அப்படிங்கிறது முக்கியத்துவத்தை சொன்னது. அதுக்கப்புறம் தானம் நம்மளால முடிஞ்சத கண்டிப்பா கொடுக்கணும். நம்ம பல இடங்கள்ல நம்ம யோசிக்கிறதே இல்ல, ஒரு லெக்சர் கேட்க போறோம், அதுக்காக நம்ம ஏதாவது
தானம் கொடுக்கிறோமான்னா தெரியல. ஆனா அதுல நம்ம இப்போ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பணம் கட்டாம நம்மளுக்கு அந்த கோர்ஸே நம்ம படிக்க முடியாது. முதல்ல கட்டிடுவோம். ஆனா இந்த மாதிரி நிறைய இப்ப நிறைய வெப்சைட்ஸ்ல கூட வருது. இஸ்கான் டிசைட்ரி அந்த மாதிரி. அதுல வந்து டு சப்போர்ட் அப்படின்னு செக்ஷன் வரும். எத்தனை பேர் நம்ம வந்து அந்த சப்போர்ட்டுங்கிற செக்ஷன்ல போய் அதை யூஸ் பண்ணுவோமே தவிர அதுக்கு எத்தனை பேர் டொனேட் பண்ணுவோம் அப்படின்னு தெரியாது. அதெல்லாம் நம்மளால இயன்ற தட்சிணையாக நினைத்து நம்ம கொடுக்கலாம். அதைத்தான் இங்க இது கூறப்படுது. அப்புறம் நாரத முனிவர் சொல்றார் இப்ப தன்னுடைய தந்தையான பிரம்மாவிடம், தயவு செய்து இந்த ஏகாதசி அனுஷ்டிக்கும் வழிமுறையை எனக்கு விளக்குங்கள். இது வரைக்கும் இதை வந்து இப்படி அனுஷ்டித்தால் என்ன அப்படிலாம் கேட்டார். இப்ப இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்கும் வழிமுறை பற்றி சொல்றார். பிரம்மா பதில் அளிக்கிறார், அந்தணர்களில் சிறந்தோனே, ஒருவர் விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வாயை கழுவி குளித்து பகவான் கேசவனை வழிபட வேண்டும். சோ வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னு தெரியறது, கேசவன் அப்படின்னு தெரியாது. பிறகு கீழ்கண்டவாறு கூறி சபதம் ஏற்க வேண்டும். சபதம்னா என்ன, ஒரு சங்கல்பம் ஏற்க வேண்டும். நான் ஏகாதசி என்று உண்ணாவிரதம் மேற்கொண்டு பிறகு துவாதசி என்று உணவு உட்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லணுமா. நான் வந்து இப்போது உண்ணாவிரதமாக இருந்து இதை ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. சில பேர் வந்து இன்னைக்கு ஏகாதசியான்னு மறந்து போயிட்டு நான் சாப்பிட்டேனே அப்படின்னு நினைப்பாங்க. சோ இதை நாம ஞாபகப்படுத்தி கொண்டால் நாம் வந்து உண்ணாவிரதம் அனுஷ்டிக்கிறதுக்கு நமக்கு அது ஏதுவாக இருக்கும் அப்படிங்கறது. ஓ புண்டரீகாட்சா, ஓ அச்சுதா, நான் உம்மிடம் சரணடைகிறேன், என்னை காப்பாற்றுங்கள், இதெல்லாம் சங்கல்பமாக சொல்லணுமா. இவ்வாறு சபதம் ஏற்று ஒருவர் மகிழ்ச்சியுடனும் பக்தியுடனும் இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்க வேண்டும். இந்த ஏகாதசிக்கு எஸ்பெஷலி இப்படி எல்லாம் அவரோட பேசணுமா. சோ பரவாயில்ல, இன்னைக்கு வந்து நீங்க சீக்கிரமே இதை கேட்டுட்டீங்க, இந்த வசனத்தை எல்லாம் பேசிடுங்க அவர்கிட்ட, பகவான் கிட்ட. ஓ புண்டரீகாட்சா அச்சுதா, நான் உம்மிடம் சரணடைகிறேன், என்னை காப்பாற்றுங்கள், நீதான் எனக்கு காப்பு, எனக்கு வேற யாருமே இல்லை அப்படின்னு இவ்வாறு சபதம் ஏற்று ஒருவர் மகிழ்ச்சியுடனும் பக்தியுடனும் இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்க வேண்டும். ஐயோ ஏகாதசி சாப்பிட முடியாதே அப்படின்னு நினைக்காம பக்தியோடும் மகிழ்ச்சியோடும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்ல. இந்த ஏகாதசியின் இரவு ஒருவர் விழித்திருந்து பகவான் விஷ்ணுவின் அருகாமையில் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன, கோவிலிலோ அல்லது நம்முடைய வீட்டு கோவில்கள்லயோ உட்கார்ந்து அருகில் இருக்க வேண்டும். இரவு விழித்திருக்கையில் ஒருவர் பகவானின் உன்னதமான குணங்களை பற்றி கேட்டுக்கொண்டும் ஜபித்துக் கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்க வேண்டும். சோ அப்ப நம்ம வந்து பாடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதில்லை, அவற்றை காதால் கேட்கலாம். பல உபன்யாசங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஸ்ருணு அது வந்து கேட்டாலும் ஜபித்ததற்கான பலன்தான். சோ அப்படியாக கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்புறம் ஒருவர் ஏகாதசி என்று தற்பெருமைகளை விலக்கி கொள்ள வேண்டும். இந்த வழிமுறைகளை கடைப்பிடிப்பவர் உன்னத இலக்கை அடைவார். இது பிரம்மாவே சொல்லியிருக்கார். அதாவது இன்னும் சொல்லுவாங்க சில விஷயங்கள். ஏகாதசி என்று முக்கியமாக ரொம்ப சுகவாசியா தூங்குறது படுத்திருக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஆக்டிவா வேலைகள் செய்யணும், பக்தி தொண்டுல எஸ்பெஷலி ஈடுபடணும். அது முடியலையா, வீட்டுலதான் இருக்கோம், கோவிலுக்கெல்லாம் போய் சேவை செய்ய முடியல அப்படின்னா வீட்லயுமே சும்மா தூங்கி தூங்கி படுத்திருந்தா பிரயோஜனமே இல்லை. பக்தி தொண்டு செய்யணும். அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு உள்ள பெருமாளுக்கு சுத்தம் பண்ணி இடத்த கிளீன் பண்றது, சுத்தமான இடத்துல பகவானை வைக்கணும். நம்ம இருக்கிற இடத்த கூட்டி கூட்டி தொடச்சுக்கிறோம் இல்லையா, அது போல பகவான் எனக்கு இருக்க இடத்தை வந்து தூய்மை செய்து அவருக்கு ஆடை மாற்றி அலங்காரம் செய்து திருமஞ்சனம் செய்து அந்த மாதிரி எல்லாம் செய்யணும் ஏகாதசி என்று. அப்ப தற்பெருமைகள் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னா இப்படி சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாதுன்னு ஒண்ணு நம்ம எப்பவுமே தெரியும். அது போல இப்ப இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க, தற்பெருமைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய பெருமை பற்றி அன்னைக்கு பேசவே கூடாது. நம்முடைய பெருமைகள் எஸ்பெஷலி என்னைக்குமே பேசக்கூடாது, ஏகாதசி அன்று முக்கியமாக பேசக்கூடாது. உன்னத இலக்கு என்ன, பகவானின் திருவடி, அதை கண்டிப்பாக அடைவார் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மா தொடர்கிறார், ஒருவர் கதம்ப மலர்களை கொண்டு ஜனார்தனரை வழிபட்டால் அவர் யமராஜாவின் இருப்பிடத்திற்கு செல்ல மாட்டார். அவர் வந்து கதம்ப மலர் கொண்டு ஜனார்தனர் அப்படின்னு நம்ம வந்து கிருஷ்ணரை வழிபட்டால், ஜனார்தனன் அப்படின்னா ஜனங்களை ரட்சிப்பவன். எல்லா மக்களுக்கும் அவனே பாதுகாப்பு. சோ அவனை வந்து கதம்ப மலர்கள் கொண்டு நம்ம வழிபடும் போது யமராஜர் இருக்கிற இடத்துக்கு போகவே மாட்டோம். அப்படின்னா என்ன, யமப்பட்டணம்னா என்னது, உம்
நம்மளோட ஹெல் அப்படின்னு சொல்றோமே, நரகத்திற்கே போக மாட்டோம். கார்த்திகை மாதத்தில் ரோஜா மலர்களால் பகவான் கருடத்வஜன் அல்லது விஷ்ணு, அவரோட கருடத்வஜன் சொல்றது விஷ்ணு வழிபடுபவர் நிச்சயமாக முக்தி அடைவார் அப்படின்னு சொல்றாங்க. ரோஜா மலர்கள்ல பெங்களூர்ல நமக்கு ரோஜா அழகா கிடைக்கும். நல்லா நம்ம ரோஜா மலர்கள் சமர்ப்பித்து வழிபடலாம் கார்த்திகை மாதத்துல. பகுலா மற்றும் அசோக மலர்களால் வழிபடுபவர் சூரிய சந்திரர் விண்ணில் இருக்கும் வரை தன் கவலைகளில் இருந்து விடுபடுவார். அப்படின்னா என்ன? சூரிய சந்திரர் விண்ணில எப்போதும் இருப்பாங்க. சோ அவங்க இருக்கிற காலம் வரை நீங்கள் கவலைகளில் இருந்து விடுபடுவீர். எதை வைத்து கும்பிட்டால்னா பகுலா அசோக மலர்கள் அப்படின்னு சொல்ற மலர்கள். சாமி இலைகளை கொண்டு பகவானை வழிபடுபவர் யமராஜரின் தண்டனையில் இருந்து தப்புவார் அப்படின்னு சொல்றார். தேவர்களின் காப்பாளரான பகவான் விஷ்ணுவை மழைக்காலத்தில் ஷண்பக மலர்களால் வழிபடுவர் மீண்டும் இந்த ஜட உலகில் பிறவி எடுக்க வேண்டியதில்லை. சோ ஷண்பக மலர்கள், சோ விதவிதமான மலர்களை சமர்ப்பிப்பதால் என்ன பலன் அப்படின்றதுக்கு ஒவ்வொன்னா சொல்றாங்க. மஞ்சள் நிற கேதகி மலர்களை பகவான் விஷ்ணுவிற்கு சமர்ப்பிப்பவரின் லட்சக்கணக்கான பிறவிகளில் சேர்க்கப்பட்ட அனைத்து பாவ விளைவுகளும் அழிக்கப்படும். அதாவது இந்த கேத்தகின்னு ஒரு மலரா, அதுக்கு எக்ஸாக்டா எனக்கு தமிழ்ல என்னன்னு தெரியல, மஞ்சள் நில மலர்னு சொல்றாங்க. அது வந்து லட்சக்கணக்கான பிறவிகளில் சேர்க்கப்பட்ட பாவங்களை அழிக்கும்னு. நறுமணத்துடன் 100 இதழ்களை கொண்ட செந்நிற தாமரை மலர்களை பகவான் ஜனார்தனருக்கு சமர்ப்பிப்பவர் ஸ்வேதத்வீபம் எனக்கூடிய பகவான் இருப்பிடத்திற்கு திரும்புவார். அந்த மாதிரி வைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்வேத தீபம் அப்படின்ற இடத்துக்கு நம்ம திரும்பி போவோம். அந்தணர்களில் சிறந்தோனே, ஒருவர் ஏகாதசி என்று இரவு விழித்திருக்க வேண்டும். துவாதசி என்று பகவான் விஷ்ணுவை வழிபட்டு அந்தணர்களுக்கு உணவளித்து பிறகு விரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வந்து துவாதசி அன்று ஒரு அந்தணருக்கு உணவு அளித்து நாம் உண்ண வேண்டும்னு. சோ ஒருவன் தன்னால் இயன்ற அளவு தட்சணை கொடுத்து ஆன்மீக குருவை வழிபட்டால் முழுமுதற் கடவுள் மிகவும் திருப்தி அடைவார். தட்சணையும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது, ஆன்மீக குருவுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றது. இப்படியாக நாம் அனுஷ்டிக்கணும் இந்த ஏகாதசியை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ ஏகாதசி மகாத்மியம் முடிஞ்சது. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது இன்றைய ஒரு தலைப்பு மிக என்ன சொல்றது, முக்கியமான தலைப்பு, அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டியது. இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல இந்த தலைப்பு பற்றி என்னால் இயன்ற எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்திருக்கிறதுக்காக நான் வந்து சேகரிச்சு எடுத்திருக்கேன். இவற்றை உங்களோட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். அதாவது என்னைய தலைப்பு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்ன தலைப்பு அப்படின்னு? பத்மாவதி மாதாஜி ஞாபகம் இருக்கா இன்னைக்கு என்ன தலைப்புன்னு? என்ன தலைப்புன்னா, வர்ணாசிரம தர்மத்தின் கொள்கைகளை கடைபிடிப்பதன் அவசியம் அப்படின்னு இருக்கு. வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு இந்த வார்த்தை நம்ம வந்து அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். வர்ணாசிரமம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வர்ணாசிரம தர்மம் என்றால் என்ன, அதுல இருந்து பார்க்கலாம். அப்புறம் அதனுடைய கொள்கைகள் என்ன, அதனை எவ்வாறு கடைபிடிப்பது, அதனால் ஏற்படும் நன்மை அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சோ இப்ப வர்ணாசிரம தர்மம் அப்படின்னா என்ன? தர்மம் அப்படிங்கறத பார்ப்போம். வர்ணாசிரமத்துக்கு அடுத்து வருவோம். தர்மம், இந்த வர்ணாசிரமத்தை ஏன் தர்மம்னு சொல்றாங்க? தர்மம் என்றால் என்ன அப்படின்றதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. தர்மம் என்றால் ஒரே அர்த்தம் கிடையாது, பல அர்த்தங்கள். தர்மம் அப்படின்னா ஒன்றனுடைய தன்மையை அது குறிக்கும். பொதுவாக தர்மம் அப்படின்னா தன்மை, அதனுடைய இயல்பு. அதுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும் இல்லையா? சர்க்கரை என்றால் அதனுடைய தர்மம் என்ன? இனிப்பது. எங்க போட்டாலும், இப்ப வந்து நீங்க ஒரு 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 தயிர்ல அதை போட்டுட்டீங்க அப்படின்னா இனிக்கதான் செய்யும். அதை எங்க போட்டீங்கன்னாலும் இனிக்கும். சர்க்கரையின் தன்மை இனிப்பு, அதனுடைய தர்மம், அதனுடைய தன்மை. அப்ப காற்றின் தர்மம், காற்றுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. என்ன அப்படின்னா, லேசா இருக்கும், வீசும், நம்ம தள்ளி விட்டா ஹூன்னு ஊதுனா போகும். அதான் காத்தினுடைய தன்மை. அப்புறம் நம்ம லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? சூடு அதிகமாக இருந்தால் லேசாகி அப்படியே இன்னும் லேசாயிரும். லேசாதான் இருக்கும், அதுவே இன்னும் சூடு பண்ணோம்னா இன்னும் லேசாகி மேல் எழுந்து விடும்.
அப்புறம் குளிர்ந்த காற்று அந்த இடத்துக்கு வரும். சோ இப்படியாக காற்றுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கிறது. அது போல பசை அப்படின்னு சில மரங்கள், நம்ம முருங்கை மரங்கள் எல்லாம் பாக்குறோம், பசை இருக்கு, பசைக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, ஒட்டிக்கும். இல்லையா? அது மாதிரி நீருக்கு ஒரு தர்மம் இருக்கிறது. நீருக்கு தர்மம் என்ன அப்படின்னா திரவத்தன்மை. திரவமாக இருந்தால்தான் அந்த தர்மத்தை அது அது ஒத்து இருந்தால்தான் அது நீர். அது போல மருந்துகள், அவற்றின் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தர்மம் இருக்கிறது. அதை வைத்துத்தான் அதை வந்து நம்ம அது பொருளாக நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? மருந்தாக அதை நம்ம ஏற்கிறோம். வேம்பு, வசம்பு, சித்தரத்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு ஒரு தன்மை இருக்கு. அவற்றின் தர்மம். அப்படி இருந்த கசந்தால்தான் அது வேம்பு. கசப்பு அதன் தர்மம் அப்படின்னு சொல்றது. அப்ப இப்ப நம்ம வந்து ஹோமியோபதியில நிறைய மருந்துகள் பாக்குறோம். சோ இன்னென்ன மருந்து, இன்ன இதுக்கு என்ன கேமமிலான் இருக்கு, ஆலியம் சீப்பான் இருக்கு, டல்கமாரா, ஹைப்பரிக்கம், பெலடோனா அப்படின்லாம் மருந்துகள் பாக்குறோம். அதுக்கு ஒரு தன்மை இருக்கு. அதுக்கெல்லாம் பெரிய பெரிய மெட்டீரியா மெடிக்கலா எழுதியிருப்பாங்க. அந்த மருந்துக்கு இன்னென்ன குவாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தர்மம் அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அதான் தர்மம் என்பது ஒன்றின் குணாதிசயம், கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான் அது குணாதிசயம். சோ உடலுக்குன்னு ஒரு குணம் இருக்கு. உம் உடலுக்கு ஒரு குணம் இருக்கு. என்ன குணம்? பிறப்பது, சற்றே வளர்வது, அப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம என்ன சொல்றோம், பியூபர்ட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு முதிர்வது, முதிர்ச்சி அடைவது. முதிர்ச்சினா மூத்தது இதுவ நான் சொல்லல, ஒரு தன்மை, அதாவது ஒரு 20 வயது அப்படின்னு சொல்றோம். அப்ப இனப்பெருக்கம் பண்ணுவதற்காக தயாராக இருக்கக்கூடிய நிலை. அப்ப தன்னுடைய இனப்பெருக்கம் செய்து சில தனக்கு கீழே குழந்தைகளை உருவாக்குவது அப்படின்றது இந்த உடலினுடைய தன்மை. அதுக்கப்புறம் மூப்பு வருகிறது, அதுக்கப்புறம் இறப்பு. இதுதான் வந்து உடலின் குணம். உடலுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கிறது. இதையெல்லாம் இதை அண்டர்கோ பண்ணிதான் ஆகணும். இது இல்லாம நான் மரம் போல இருக்கணும், கல் போல இருக்கணும்னு முடியாது. உடல் ஜடப்பொருள், அது மாற்றமே அதற்கு உடைய தர்மம். மாறிதான் ஆகும். மாற்றத்தை ஒவ்வொரு நொடியும் அதற்கு மாற்றம் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். நம்ம சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு செல் நம்ம உடல்ல இருக்கிறது இறந்து புதுப்பிக்குது, இறந்து புதுப்பிக்குது. சோ இறப்பு என்பது நம்ம உடலுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது, இந்த மாற்றம். இதுதான் அதன் தர்மம். சோ ஆன்மாவுக்கு அப்போ ஒரு தர்மம் இருக்கும் இல்லையா? அது என்ன? அதுதான் ஸ்வதர்மம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா ஸ்வயமாகவே அதுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது. என்ன அப்படின்னா பகவானுக்கு சேவகனாக இருப்பது, சேவை செய்வது. அதுதான் அந்த ஆன்மாவின் தர்மம். அதை மறந்துவிட்ட நிலையில் தான் அது வந்து உடலுக்குள் சென்று உடலே ஆன்மா, நானே உடல் அப்படின்னு நினைத்துக் கொள்கிறது. சோ அப்படியாக ஒரு அர்த்தம் தன்மைன்னு. அடுத்த அர்த்தம் என்னன்னா தர்மம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தர்மம் அப்படின்னு சொல்றோம், அதாவது தர்மத்தை நிலைநாட்டுவது அப்படின்லாம் சொல்றோம். அதனால நியாயம், நீதி, நல்ல காரியம் செய்வதும் தர்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது தர்மம் அதர்மம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குல்ல. தர்மம்னா நல்லது, அதர்மம்னா கெட்டது, நியாயம் அநியாயம், நீதி அநீதி, நல்லது கெட்டது தீயது அப்படின்னு நம்ம பாகுபடுத்துறோம். இதுதான் தர்மம் அப்படிங்கிறது, சரியான ஒரு காரியத்தை செய்வது. தன்மை என்பது ஒரு அர்த்தம். அடுத்த அர்த்தம் வந்து நியாயம் அப்படிங்கிறது தர்மம். நியாயம்ங்கிற அர்த்தம். சோ அதுக்குதான் பாருங்க தர்மபுத்திரர் அப்படின்னு சொல்றோமே. உம் ஏன் அவரை சொல்றோம்னா நியாயமானவர், எப்போதும் தவறும் பேச மாட்டார், தப்பே அவருக்கு வராது. அவர் நினைச்ச தப்பு பண்ணாம இருக்கணும் அப்படின்னு அவருக்கு யாரும் போதிக்கல. அவருடைய தன்மையே அப்படி. தர்மபுத்திரர் அவர், நடுநிலை தவறாவதவர், அவரு நியாயமானவர் அப்படின்னு. அவர் வந்து யாருடைய மகனாக தோன்றுகிறார்னா யமதர்மன். யம தர்மன்னு சொல்றாரு பாருங்க. யம தர்மன் யாருன்னா தர்மத்தை நிலைநாட்டுபவர், நியாயமானவர். அந்த அவருக்கு வந்து தெரியாததே இல்ல. யமதர்மன் வந்து அனைத்தையும் பார்க்கிறார். அவர் வந்து பகவான் கிருஷ்ணரின் ஒரு என்ன சொல்லுவாங்க, ரெப்ரசன்டேட்டிவ், பிரதிநிதி தான் அவர். கிருஷ்ணருக்கு எல்லாம் தெரியும். ஒரு நிமிஷம் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம மனத அளவில் கூட நாம் தவறு செய்கிறோம்னா நாம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் பகவானுக்கு தெரியும் நாம் என்ன செய்தோம்னு. அது போல அது போல அதனை எல்லாம் அறிந்தவர் யமதர்மன். அதற்கு தகுந்தாற் போல நம்மளுக்கு கர்ம விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றது. சோ இப்ப தர்ம புத்திரர்
தர்ம யம தர்மராஜனின் மகன் தர்மபுத்திரர், தர்மத்துக்கு புத்திரனாக இருக்கிறார். அந்த யம தர்மன் யாருன்னா நீதிபதி. அவர் தானே நீதிபதி. நீ எங்க செஞ்சிருக்க, நீ நரகத்துக்கு போகணுமா ஸ்வர்க்கத்துக்கு போகணுமா அப்படின்னு முடிவு பண்ணக்கூடியவர் யமதர்மன். அவருக்கு கணக்கு வச்சுக்கிறதுக்கு சித்திரகுப்தன் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. அப்படியாக அவர் பெரும் நீதிபதி, மாபெரும் நீதிபதி. அப்ப யமதர்மன் பல்வேறு நல்லது கெட்டதை பார்க்கிறார். தராசை கையில் பிடித்த நீதிபதி, சரியான நீதி சொல்வார். அவர்தான் யமதர்மன். பல 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 மக்கள், பல கெட்டது பல நல்லது எல்லாத்தையும் பாக்குறார். ஆனா அதுக்கு தனியான அக்கௌண்ட் வச்சிருப்பார். அதுல குழப்பமே அடைய மாட்டார் அவர். நம்ம கொஞ்சம் எல்லாம் எழுதி வச்சுக்கலன்னா நம்மளுக்கு குழம்பி போயிருது. எந்த கடையில என்ன வாங்கணும்னு தெரியல, என்னது எப்ப கொண்டு போகணும்னு தெரியல, எதுல உப்பு போட்டோமா போடலையான்னு தெரியல, எவ்வளவு குழம்புறோம். ஆனா யமதர்மன் ரொம்ப தர்மவான். அப்படி தர்ம தேவதை அப்படிதான் நம்ம தராசு வச்சு ரெண்டு பக்கமும் புடிச்சிட்டு நிக்கிறாங்க. ஈக்குவலா இருப்பாங்க, எப்பவுமே ஈக்குவலா இருப்பாங்க நீதிபதி அப்படின்னு சொல்றது. அதான் தர்மராஜன் அவருடைய புத்திரன் தர்ம புத்திரன். நியாயத்தின் ராஜன், நியாயத்தின் புத்திரன்ற மாதிரி தர்மத்துக்கு ஒரு அர்த்தம். அது போல அடுத்து இன்னொரு அர்த்தம் ஏன்னா கடமை அர்த்தம் இதற்கு. அதாவது இதுக்கு பின்னாடி வருவோம், அதுதான் மெயின் அர்த்தம். அடுத்தது சொல்றேன். இந்த வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கறதுல வர்ற தர்மம் என்ன அர்த்தத்துல வருதுன்னா கடமைங்கிற அர்த்தத்துல. அதுக்கு அடுத்தது வருவோம். நான்காவது அர்த்தம் என்ன அப்படின்னா, தர்மம் பண்ணுங்க சாமி, சாமி தர்மம் பண்ணுங்க சாமி அப்படின்னு நம்ம கேக்குறோம் இல்லையா. என்ன சொல்றாங்க அவங்க, தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன கேக்குறாங்க அவங்க, தானம் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. தர்மம் பண்ணுங்கன்னா தானம் பண்ணுங்க. தர்ம கர்த்தா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ட்ரஸ்டி அப்படின்லாம். சோ தானம் செய்யப்படுவது, சேரிட்டி, அதுவும் தர்மம். அதான் கொடை, தானம், தர்ம காரியம் அப்படி அதெல்லாம் நம்ம செய்யறோம் இல்லையா, அதுதான். பொது பணம், அந்த சொத்துக்கு காவலராக இருக்கக்கூடியவர் தர்மகர்த்தா அப்படின்னு சொல்றோம். அது ஐந்தாவது இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அது ரொம்ப உயரிய அர்த்தம். இது என்னன்னா தர்மம், சனாதன தர்மம் அப்படின்னு சொல்றோம்ல. அப்படின்னா என்னன்னா சனாதனமாக இருந்து வரக்கூடிய நம்பிக்கை. ஒரு தர்மம், அதாவது இது என்னுடைய தர்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா இது என்னுடைய நம்பிக்கை, அதான் நம்பிக்கை. அது என்னுடைய சமயமாக இருக்கலாம். அது சனாதன தர்மம் அப்படின்னு வரும்போது எப்போதும் இருந்த தர்மம், அது புதுதாக அது வரல. அதற்கு ஒரு எப்ப தோன்றியது அப்படின்னு ஒரு வரையறையே சொல்ல முடியாது. இன்னார் உருவாக்கியதுன்னு சொல்ல முடியாது. அதுதான் இந்து தர்மம், இந்து சமயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்து தர்மம் சனாதன தர்மமாக ஏன் இருக்கிறதுனா அதுதான். சோ தர்மம் அப்படிங்கிறதுக்கு ஐந்தாவது விளக்கம் இந்த நம்பிக்கை, ஒரு சமய கொள்கை அப்படின்னு சொல்லலாம், அது தர்மம். அப்ப இப்ப நம்ம இந்த மூணாவது அர்த்தத்துக்கு வருவோம், கடமை. அந்த தர்மம், கடமை, நாம என்ன செய்யணும் அப்படின்றது நமக்கு விதிக்கப்பட்ட கடமை. நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. எனக்குன்னு ஒரு டியூட்டி அப்படின்னு சொல்றோம். நான் இதை செஞ்சுதான் ஆகணும், இது என்னோட டியூட்டி. நான் ஒரு குழந்தை எனக்கு இருக்கு அப்படின்னா அதை பராமரிக்க வேண்டும். அது பள்ளிக்கு செல்வதற்கு நான் பார்க்க வேண்டும். அது இன்னும் மேற்படிப்புக்கு போகணும்னா அதை நான் பார்க்கணும். அதற்கு வயிறார உணவு கொடுக்க வேண்டும். அதற்கு ஆடை, அதற்கு பிடித்ததை நான் செய்ய வேண்டும் அப்படின்லாம் இருக்கிறது நம்மளோட டியூட்டி இல்லையா. அதே போல நம்முடைய பெற்றோர்களை பாதுகாப்பதும் நம்முடைய கடமை அப்படின்னு நம்ம சொல்றோம். கடமைன்னா புரியுது இல்லையா, கடமை நம்முடைய டியூட்டி. அதெல்லாம் அதுதான் மூன்றாவது அர்த்தமாக இந்த தர்மம். தர்மம் என்ற சொல்லுக்கு பொருள் கடமை. இப்ப இந்த வர்ணாசிரம தர்மம் அப்படின்னா என்ன, இந்த வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது இந்த கடமைங்கிற பொருள்ல வருது. ஒருவரது சரி, இப்ப ஒருவரது கடமை நாமளே நிர்ணயிச்சுக்கிறோமா, நானே கடமைன்னு. இப்ப ரோட்ல போற ஒருத்தவங்க, யாரோ நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை அப்படியே கையில எடுத்து அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு நான் சொல்றோம். ஏதோ ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்கு இல்லையா. நம்ம யாருக்கு கடமை ஆற்றுறோம், யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் யார் நிர்ணயிக்கிறா, அது என்ன எப்படி வருகிறது. பிரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ் அப்படின்னா யாரு பிரிஸ்கிரைப் பண்றா. பிரிஸ்கிரிப்ஷன் சொல்றோம் இல்லையா,
அப்படின்னு தான் இங்கிலீஷ்ல வரும், பிரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ், அதாவது விதிக்கப்பட்ட கடமைகள். டாக்டர் எழுதி கொடுத்தாதான் அதுக்கு வேல்யூ. நம்மளே சும்மா போய் அந்த மருந்து கேட்டோம்னா நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இது என்னது நீங்களே கேக்குறீங்க, செல்ஃப் மெடிகேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளே அதிக பிரசங்கித்தனமா அங்க பார்ப்பாங்க. இல்ல தெரியாம போய் என் காது வலிக்குது எனக்கு ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னு சொன்னா தெரியாது, எதுக்காக இந்த மருந்து போடுறோம்னு தெரியாது. அவன் அவன் என்ன சொல்லுவான், காதுக்கு இந்த இடத்துல வலிக்குதா, குருன்னு சத்தம் கேக்குதா, இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிராப் கொடுப்பான். அதை நம்ம போட்டுக்குவோம். போட்டோம்னு விட்ட மாதிரி இருக்கும், ஆனா திரும்ப வரும். ஏன்னா அதோட மூல காரணத்தை நம்ம பார்க்கல. சோ யாரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாதான் அதுக்கு வேல்யூ, அதுக்கு உண்மையாகவே அது கேட்கவும் செய்யும். டாக்டர் கிட்ட போய் பார்த்தோம்னா தான் அது கரெக்டா அது எதனால நம்மளுக்கு காது வலிக்குதுன்னு அவர் சொல்லுவார் இல்லையா. ஏன்னா அந்த குவாலிஃபைடு கெமிஸ்ட்ரி இல்ல அந்த மெடிக்கல் ஸ்டோர்ல இல்லையா. அது போல யார் இந்த கடமையை நிர்ணயிப்பது, சரியான ஆள் இருக்கணும் இல்லையா. நம்மவே வந்து ஏதோ நம்மளா ஒண்ணு சொல்ல முடியாது, யார்கிட்டயோ மருந்து வாங்கி சாப்பிடுற மாதிரி இருக்க முடியாது. டாக்டர் சொன்ன மருந்துன்னா கேட்கும். அதே போல ஒருவரது கடமை எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னா, விதிக்கப்பட்ட கடமைன்னு சொல்றோமே, யார் விதிக்கிறது இந்த கடமைய? நீ நீ என்னதெல்லாம் இன்னைக்கு செஞ்சிடணும், இத்தனை பாத்திரத்தை நீ தான் தேய்க்கணும், இத்தனை துணி நீ தான் துவைக்கணும் அப்படின்னு நாம ஒரு மாமியார் மருமகளுக்கு சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம நிறைய ஜோக்ல பாக்குறோமே. அப்படியாது இதெல்லாம் நீங்க செஞ்சுடு அப்படின்னு சொல்றதா? யாரு விதிக்கிற அந்த கடமைகளை? இது எப்படி முடிவு செய்யப்படுகிறது அப்படின்னா, இது எப்படி இந்த இந்த கடமைகள் அசைன்டு, ஹவு இஸ் இட் அசைன்டு, எப்படி இது வந்து பிரித்து கொடுக்கப்படுகிறது, இது எப்படி டெலிகேட் ஆகுது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தா, வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் தான் இந்த கடமைகள் விதிக்கப்படுகின்றன. வர்ணாசிரம தர்மத்தின் சாஸ்திரங்கள்ல கடமைகள் இருக்கு. யாருக்கு என்ன கடமைன்னு நம்ம எடுத்துக்கணும். இப்ப போய் ஒரு பாஸ்கெட்ல நமக்கு பல பழங்கள் இருக்கு, நமக்கு பிடிச்சதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. அந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல அனைவருக்குமான கடமைகளும் விதிக்கப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. நாம் எந்த அதாவது எந்த வர்க்கத்தை சார்ந்தவர்கள்னு பார்த்து நம்முடைய கடமைகளை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். சரியா. அப்ப இந்த வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் தான் இந்த கடமைகள் நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, இதுதான் விதிக்கப்பட்டிருக்கு, இதுதான் நீ செய்யணும், இதை செய்யணும்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. சோ எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கு? வர்ணாசிரம தர்மத்தை அடிப்படையில சொல்லியிருக்கு. சோ இந்த வர்ணாசிரமம் அப்படின்னா என்ன? வர்ணம், ஆசிரமம், இரண்டு வார்த்தைகள். வர்ணம் அப்படிங்கிறது வந்து விதவிதமான வர்ணங்கள். இந்த வர்ணத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இது எந்த பேசிஸ்ல இந்த வர்ணம் பிரிக்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய குணத்தின் அடிப்படையிலும் நமக்கு செய்யக்கூடிய காரியத்தின் அடிப்படையிலும், வேற ஒண்ணு நம்முடைய திறமையின் அடிப்படையிலும். நாம எந்த இதுல பிறந்துட்டோம்னா எப்படியுமே இப்ப நீங்க நிறைய பார்க்கலாம், வாத்தியார் குழந்தை நல்லா படிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. டாக்டர் குழந்தைங்க நாங்க டாக்டரே ஆக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. ஆடிட்டர் குழந்தைங்க எனக்கு ஆடிட்டிங்கே வேணாம், எனக்கு வேற லைன் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இது எதுவுமே அவர்கள் குணம் வழி வழியாக வருவது கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி இந்த ஆக்குபேஷன் பொறுத்த வரைக்கும், அவர்களுடைய தொழிலை பொறுத்தவரை அதுவேதான் வருமா என்பது நிச்சயம் இல்லை. மற்ற விஷயங்கள்ல வரலாம். எப்படி ஆன்மீகவாதியாக இருந்தால் அவருடைய குழந்தை ஆன்மீகத்துக்கு வரும் என்ற வாய்ப்பு இருக்கிறது. பாடகர்களாக அந்த குரல் வளம் அதெல்லாம் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா குரல் வளம் இருந்தால் கூட, என் தந்தை வந்து பாட்டுவாத்தியாரா இருந்தார், நான் பாட்டுவாத்தியாராக இருக்க விரும்பல, நான் வேறு ஒரு தொழிலை எடுத்துக்கொள்கிறேன்னு குழந்தை போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நடக்கிறது அது. என்னுடைய தந்தையார் வந்து நடன கலைஞர், நடன ஆசிரியர், நாட்டிய கலைஞர், பரதநாட்டிய கலைஞர், பரதநாட்டிய ஆசிரியர் என் தாய். ஆனால் அந்த குழந்தைக்கு நடனமே ஆட பிடிக்காம இருக்கலாம். சோ இது வழி வழியாக வருவது அல்ல. வர்ணம் என்பது அவர்களுடைய இப்ப வந்து சிஷ்யர்களாக வேறு தன்னுடைய சிஷ்யரா வந்து சேர்றாங்கல்ல, தன்னுடைய குழந்தை இல்ல ஆனால் தன்னுடைய சிஷ்யராக வந்து சேர்பவர் ரொம்ப பிரசித்தியா ரொம்ப அழகா ஆடுறாங்க, ரொம்ப திறமையாக இருக்காங்கன்னா அவங்க கூட அந்த ஆசிரியருக்கு வாரிசாகலாம்.
வாரிசாக நியமித்து அவங்களுக்கு அனைத்து திறமைகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் குருவாக இருக்கிறார்கள். சோ இப்படியாக இதுல இருந்து என்ன தெரியுது? வர்ணம் என்பது பிறப்பால் அல்ல, பிறப்பால் நிர்ணயிக்கப்படுவது அல்ல, அவர்களுடைய திறமையாலும் குணத்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் காரியத்தையும் பொறுத்து. அப்ப இதுல 4 விதமான வர்ணங்கள்: பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ர. சரியா? இப்ப அடுத்து ஆசிரமம். ஆசிரமம் அப்படின்னா நிலை. இது வர்ணம் அப்படிங்கிறது ஒரு சமூகத்துல இருக்கக்கூடிய 4 பிரிவுகள். ஆசிரமம் அப்படிங்கிறது அந்த ஹோல் சமூகமும் 4ஆக மேலிலிருந்து கீழாக பிரிஞ்சிருக்கும். இது இப்படி ஹரிசாண்டல் டிவிஷன், இது வெர்டிகல் டிவிஷன் மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. வெர்டிகலா எப்படின்னா, பிரம்மச்சரியம் கீழே குழந்தையாக இருக்கும் பொழுது, குழந்தையிலிருந்து ஒரு 20 வயது வரை அப்படிங்கிறது. அடுத்த ஸ்டேஜ் கிரகஸ்தம், அப்புறம் வானப்பிரஸ்தம், அப்ப சந்நியாசம் அப்படிங்கிற 4 நிலை. இது இப்படியாக இதோட சேர்க்கும் போது இது ஒவ்வொரு வர்ணமும் இந்த 4 நிலைகளையும் கடந்துதான் போக வேண்டும். உண்மைதானே? ஒரு குழந்தை பிறந்தால் அது இந்த 4 ஸ்டேஜையும் தாண்டிதான் போகணும். 1, 2, 3, 4 தான் இருக்க முடியும். பிறந்தவனே 10 வயசு ஆக முடியாது. அது போலதான் பிறந்தோடனே சன்னியாசியாக இருக்க முடியாது. அது பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தாக வேண்டும். கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு அந்த 4 நிலைகளும் இந்த 4 வர்ணத்தினருக்கும் உண்டு. எப்படின்னா, பிராமண பிரம்மச்சரியரா இருக்கலாம், பிராமணர் கிரகஸ்தரா இருக்கலாம், பிராமண வானப்பிரஸ்தரா இருக்கலாம், பிராமண சன்னியாசியா இருக்கலாம். அடுத்தது க்ஷத்திரிய பிரம்மச்சரியம். அவன் அந்த க்ஷத்திரிய பிரம்மச்சரியம்லதான் அவன் குழந்தையாக இருந்து குருகுலத்தில் சென்று அனைத்தையும் கற்றுக்கொள்வான். கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை. க்ஷத்திரிய கிரகஸ்தன். அடுத்தது அவன் ஒரு குடும்ப வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வான், பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வான். அப்புறம் க்ஷத்திரிய வானப்பிரஸ்தம், பொறுப்புகளை விட்டு தன் குழந்தைகள் கையில் பொறுப்புகளை கொடுத்து, எப்படி தசரத மகாராஜர் தான் வானப்பிரஸ்தம் அடைந்து விட்டோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யணும்னு நினைச்சாரு இல்லையா? அது போல வானப்பிரசம், சத்திரிய வானப்பிரசம் அப்படிங்கிறது தன்னுடைய குழந்தைகளை முன்னேற்றி தான் பின்வாங்குவது, பின்னால இருக்கிறது. வானப்பிரசம்னா வனத்துக்கே செல்வது அப்படின்னு இருக்கு, இல்ல வீடுகள்லயே பின்ன இருக்கிறது. எது பிராக்டிக்கல் இல்லையோ அதை நம்ம எடுத்துக்க கூடாது. இப்ப எல்லாரும் நம்ம எல்லாரையும் துரத்தி விட்டு வனத்துக்கு போங்கன்னு அடிச்சு துரத்துறதா பேரண்ட்ஸ? அது கிடையாதுங்க. இது எப்படின்னா, அவர்கள் இப்ப ஒரு தொழிலாக இருக்கலாம், இல்லைன்னா வேலைக்கு செல்பவர்கள் கேட்கவே வேண்டாம், அவர்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல இருந்து அவர்கள் தொழில் விட்டு வந்துடுறாங்க, வேலையை விட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் ஓய்வு பெற்று விட்டார் அப்படின்னு தானே சொல்றாங்க. ஓய்வு, வேலையிலிருந்து ஓய்வு கட்டுகிறது, வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். சோ அப்படியாக அவர் மெயினா சம்பாதிக்கிற அந்த வேலையிலிருந்து ஓய்வு பெற்று விடுகிறார். சோ அந்த நிலை. அடுத்தது சந்நியாசம். அந்த நிலையில் இருந்து தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார், எல்லாத்தையும் துறப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார். துறவு வாழ்க்கைக்கு. துறவு வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த இறப்புக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார். எல்லாத்தையும் துறக்கணும், திறந்து உடலையும் துறக்க போகிறோம் இன்னும் கொஞ்ச காலத்துல. சோ அதற்கான தயாரிப்பு. ஒவ்வொரு நிலையுமே, இந்த 4 நிலைகள், 4 ஆசிரமங்கள் இருக்கு இல்லையா, ஒரு நிலை அடுத்த நிலைக்கான தயாரிப்பு தான். நீங்க கிரகஸ்த வாழ்க்கை நல்ல விதமாக வாழணும் அப்படின்னா பிரம்மச்சரியத்தில் நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். சொல்றோம்ல, உனக்கு நல்ல லைஃப் இருக்கணும்னா நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும். சோ படித்தல், நம்ம ஞானத்தை ஈட்டிக் கொள்ளுதல், கட்டுப்பாடோட இருந்து. அப்ப மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம போக ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, கட்டுப்பாடற்ற வாழ்க்கையாக பிரம்மச்சரியம் இருந்தால் அது வெற்றி பெறாது. இப்படியாக பிரம்மச்சரிய வாழ்க்கை நம்மை கிரகஸ்தத்துக்கு தயார்படுத்தும். கிரகஸ்த வாழ்க்கையில மிக மிக அதிகமான கடமை பொருந்தியது இந்த கிரகஸ்த வாழ்க்கை. அதுதான் அர்ஜுனன் பகவத்கீதையில இருக்கக்கூடிய நிலை. க்ஷத்திரியன் கிரகஸ்தன், அவனுக்கு கிரகஸ்தன் மேலதான் மற்ற 3 ஆசிரமங்களும் சார்ந்திருக்கிறது. அவன்தான் அதற்கான தூண் போல தாங்க வேண்டும்.
இந்த பிரம்மச்சரியத்துக்கும் அவன் தான், பிரம்மச்சரிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகளுக்கும் அவன் வந்து ஆஹ் உம் தனம் அளித்து அவர்களையும் பராமரிக்க வேண்டும். அப்புறம் வானப்பிரஸ்தத்துல இருக்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கணும், அவர்களையும் அவன் தான் பராமரிக்க வேண்டும். அடுத்து இந்த கிரகஸ்தனாக இருக்கக்கூடியவன் அந்த ஸ்டேஜ். அடுத்தது சன்னியாசிகள். சன்னியாசியாக இந்த வானப்பிரஸ்தத்துல இருக்கவங்க போனாலும் சரி, அல்லது அவனுடைய குருவாக இருப்பார் இல்லையா, மடங்கள், பல மடங்கள் இருக்கு, பல கோவில்கள் இருக்கு, அவற்றில் குருமார்கள் வசிக்கலாம், இருக்கலாம். அவர்களை எல்லாம், அந்த துறவிகளை எல்லாம் பாதுகாப்பதும் இந்த சந்நியாசி, இந்த கிரகஸ்தனுடைய கடமை. சோ இந்த கிரகஸ்தன் அவன் வந்து பிராமண கிரகஸ்தனாகவும் இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் அனைவருக்குமே இந்த கிரகஸ்த நிலை உண்டு. அடுத்தது வைஷ்ய பிரம்மச்சரியம். அவன் என்ன படிப்பான்? வைஷ்ய பிரம்மச்சரியம். இந்த வைஷ்யனுக்கான கடமைகள்னு இருக்கு. என்னது? அவனுடைய புத்தியை கூர்மைப்படுத்தி வியாபார நுணுக்கங்களை படிப்பான். எப்படி வந்து வியாபார நுணுக்கம், பொருளை தயாரிக்கணும்னு பார்ப்பான். விவசாயம் செய்யறது எப்படி, அதை வந்து நல்ல ஈல்டு எப்படி கிடைப்பது, தொழில் செய்தாலும் எப்படி தொழில் செய்வது, அதை விருத்தி செய்வதுன்னு பார்ப்பான். சோ அதை கற்றுக்கொள்வான் பிரம்மச்சரியத்துல. அப்புறம் கிரகஸ்தத்துல இருந்து அவற்றை நிறைய பொருள் ஈட்டி மற்றவர்களை எல்லாம் பாதுகாப்பான், உலகையே பாதுகாப்பான், அந்த போல. அப்புறம் சக்தியன் வந்து பலம் பொருந்தி இருப்பான், எல்லாரையும் வந்து நாட்டை பாதுகாப்பான். அவன் வந்து ஆளுமை தன்மையில் இருக்கக்கூடியவன். அடுத்தது சூத்ரன். சூத்ரன் யாரு அப்படின்னா, இவர்கள் அனைவருக்குமே உதவி செய்யக்கூடியவன், எல்லாருக்கும் வந்து நிப்பான், உதவிக்கு நிப்பான், அவன் தான். அவன் வந்து அவனுக்கும் எல்லாம் பிரம்மச்சரியத்துல அவன் பழகுவான், ட்ரைனிங் எடுப்பான். அடுத்தது கிரகஸ்தன்ல ஒரு வாழ்க்கை, தன்னுடைய குடும்பத்தை இன்னும் பெருக்குவான், இனப்பெருக்கம் எல்லாம் நடக்கும் கிரகஸ்த வாழ்க்கையில, பாதுகாப்பான். அதுக்கப்புறம் வானப்பிரசம், சந்நியாசம் என்று இருக்கலாம். சரி, இப்படியாக இப்ப 16 பிரிவுகள் வந்துரும். 4x4 16. இந்த 16 பிரிவுகளுக்கும் விதிக்கப்பட்ட கடமை இருக்கு. அதான் வர்ணாசிரம தர்மம். ஒவ்வொன்றுக்கும் இருக்கு கடமை. அதை நம்ம எந்த கேட்டகரியில விழுறோமோ அதை எடுத்து நம்ம கடமைன்னு எடுத்து நம்ம செய்யணும். இப்ப பகவத்கீதை ஸ்லோகம் ஒன்று முக்கியமாக இதை பற்றி சொல்கிறது. எதுனா 3வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவஹ. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக அப்படின்னா, தனக்கென விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதே நல்லது. ஸ்ரேயான் நல்லது, ஸ்வதர்மோ உனக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகளை, விகுணகனா தவறா இருந்தாலும் உனக்குன்னு விதிக்கப்பட்டதை நீ செய். சரியா? இப்ப 16 விதமான நம்ம ஏதோ ஒரு கேட்டகரியில அடங்குவோம். சோ அப்ப அதுக்குன்னு ஒரு கடமை இருக்கு, அது நமக்குள்ளது நம்ம எடுத்துட்டு போகணும். கரெக்டா? இப்போ கண்ணை கட்டி நீங்க விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகளை விடுறீங்க, தாய்மார்கள் நிக்கிறாங்க, நீ போய் உன்னுடைய தாயை பிடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை வந்து தேடி 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 அதோட தாயை கண்டுபிடிச்சிடும், கண்ணு மூடி இருந்தா கூட. அதே போல தாய்மார்களுக்கு கண்ணை மூடிட்டு குழந்தைகளை கண்டுபிடிக்கணும்னு சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவா தாய், இல்லையா? கண்ணு தெரியணும்னு இல்லை. அது போல நம்முடைய கடமை எதுன்னு நமக்கு தெரியணும், சாஸ்திரங்கள் கூறுவதை வைத்து நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறத தெரிஞ்சு அதுல போய் நம்ம கரெக்டா எடுத்துடணும். அப்படியாக நம்முடைய கடமையை செய்வது, அது சற்று குறையோடு செய்தாலும் பரவாயில்ல, நிறைவில்லாட்டியும் பரவாயில்ல, அதைத்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். ஏன் குறையோடு சொல்றாருங்கிறத அடுத்தது பார்க்கலாம், பாருங்க. அதாவது பரதர்மாத், அதாவது அடுத்தவர்க்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதை விட இது நல்லதான். நீ இதை குறையோட செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு செய்யப்பட்ட கடமையை செய்யறதை விட இது நல்லது. இன்னொன்னு போய் பிடிச்சுக்கிட்டு இது என்னதுன்னு நீ சொல்றதை விட, அதை நான் மிக நன்றாக செய்கிறேன்னு நீ சொல்வதை விட உன்னுடைய கடமையை நீ செய்வதே மேல் அப்படின்னு சொல்றார். ஸ்வனுஷ்டிதாத்னா மிகச்சிறந்த முறையில் செய்தாலும், அடுத்தவனோட கடமையை பிடிச்சிட்டு அவனுக்கு நான் சூப்பரா இந்த கடமையை செஞ்சிடுறேன் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. ஏன்னா அதற்கு சொந்தக்காரன் வேற ஒருத்தன்.
அவனுடைய கடமையை எடுத்து நீ முழுமையாக செய்தாலும் அது நிறைவற்றது, அது அவசியமற்றது, அது தேவையற்றது, அது நீ செய்யவே கூடாது. அப்படின்னு சொல்றாரு. மிகச்சிறந்த முறையில் செய்தாலும் அது அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா. தனக்கு விதிக்கப்பட்ட கடமையில் செய்வதே சிறந்தது. ஸ்வதர்மே நிதனம், நிதனம்னா அழிவு ஏற்பட்டாலும், ஸ்வதர்மத்துல நீ உன்னுடைய கடமைகளை செய்வதுல உனக்கு அழிவே ஏற்பட்டாலும், இப்ப அர்ஜுனன் வந்து போர் புரியணும், அதுல நீ வந்து இப்ப மன்னர்கள் எல்லாரும் என்ன வெற்றியா பெறாங்க, எத்தனை பேர் இறக்குறாங்க, ஏன் போய் இறக்கிறார்கள்? தன்னுடைய கடமை என்று அந்த போருக்கு செல்கிறார்கள். அப்ப தன்னையே இழக்கிறார்கள். எவ்வளவு நம்ம வந்து ராணுவ வீரர்கள் பாக்குறோம், எல்லாருமா வெற்றியோட வந்துடுறாங்க, எவ்வளவு பேர் வீரமரணம் அடைகிறார்கள். அதெல்லாம் அழிவதாக இருந்தால் கூட தன்னுடைய கடமையாக சென்று அவர்கள் அழியும் போது அதுவே ஸ்ரேயா அப்படிங்கிறார். அது சிறந்தது. ஸ்வதர்மையினால் தனக்கு விதிக்கப்பட்ட கடமையில் அழிவே வந்தாலும் அதுதான் சிறப்பு, அவர்களுக்கு ஸ்வர்க்கம் கிட்டும் அப்படின்னு சொல்றார். பரதர்மோ பயாவக. ஆனா அதுல உனக்கு இழப்பே வந்தாலும், நீ உன்னையே இழந்தாலும் அதுதான் சிறந்தது. அதை விடுத்து நீ வந்து அடுத்தவர் கடமையை நீ செய்யறேன்னு ஓடணும்னு வச்சுக்கோ, ஐயோ இதுல வந்து கொஞ்சம் இது வந்து தவறு போல தெரியுது, இதுல நம்மளே இழந்துருவோம் போல இருக்கே, நம்ம இதுல இருந்து வேற தர்மத்துக்கு போயிடலாம், வேற கடமையை செய்யறதுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது பயாவக. அதாவது பயங்கரமானது, பயானகமானது, ஆபத்தானதுங்கிறது, தவறுங்கிறது. ஏன் ஆபத்து அதனால அப்படின்னா, பாதிப்பு யாருக்கு ஏற்படும்? உன்னுடைய கடமையை நீ மறந்து விட்டு, ஐயோ நான் இதை செய்ய மாட்டேன், இதுல வந்து டேஞ்சர் இருக்கு, எனக்கு இருக்கு, எனக்கு பிடிச்சபடி அது இல்லை, என்னுடைய மனதுக்கு பிடித்தபடி அந்த கடமை இல்லை, நான் என்னை இழந்து விடக்கூடும், அல்லது நான் மற்றவர்களை, இங்க அர்ஜுனன் வந்து அப்படி பயப்படல. எதை பயந்து கொண்டு வெளியேற நினைக்கிறான்? அங்கு இருப்பவர்கள் எனக்கு வேண்டியவர்களை, அவர்களை கொல்வது என் மனதை பாதிக்கும், அது எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப சில தாய் தந்தையர், இதை ஈஸியா சொல்லணும்னா உங்களுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க. தாய் தந்தையர்கள்ல ஒருவர் வந்து கண்டிப்பானவரா இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து ரொம்ப லிபரலா இருப்பாங்க தாய் தந்தையர். இது எல்லாத்துலயுமே பார்த்திருக்கோம். இது வந்து ரூல் கிடையாது, தாய் தான் எப்போதுமே விட்டு கொடுப்பா, என்ன சொல் செல்லம் கொடுப்பா, அப்பா கண்டிப்பா இருப்பாருன்னு சொல்ல முடியாது. சில குடும்பங்கள்ல அப்பா செல்லம் கொடுப்பார், அம்மா கண்டிப்பா இருப்பா. சில குடும்பங்கள்ல அம்மா செல்லம் கொடுப்பா, அப்பா கண்டிப்பா கண்டிப்பா இருப்பார். இத பாக்குறோம். எதுக்கு அதை சொல்ல வந்தேன்? எதுக்காக சொல்ல வந்தேன்? விதிக்கப்பட்ட கடமைகளில் அழிவே வந்தாலும் அதுக்கு தானா பார். சோ அதாவது எங்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும், எங்கு வந்து விட்டு கொடுக்க வேண்டும் என்று தெரிய வேண்டும். உம் அது நம்ம பாக்குறோம் இல்லையா? எங்கு நம்ம இப்ப விட்டு கொடுத்தால் என்ன ஆகிவிடும், அந்த குழந்தை கெட்டு போகும் அப்படின்னா மனதை கல்லாக்கி கொண்டு கண்டிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல. அது போலதான் இங்க வந்து அர்ஜுனன் எனக்கு வேண்டியவர்கள், அது வந்து மனம் வந்து அவனுக்கு பலவீனமாக இருக்கிறது. இப்ப தாய் தந்தையர்லயும் அதுதான். இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு பலவீனமாக, ஐயோ குழந்தை கஷ்டப்படுமே பாவம் அப்படின்னு நினைச்சு அவன் அழுவானே அப்படின்னு நினைச்சு நம்ம பொருளை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அது கெடுக்கிறோம்னு அர்த்தம். அந்த குழந்தைய அழ அழ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தவறான முடிவு அந்த குழந்தைக்கு வரும், தவறாக வளர்க்கப்படுவான் இல்லையா? அது போல இங்க வந்து அர்ஜுனன் தனக்கு பலவீனமாக அவர்களை கொல்வதால் ஐயோ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அவன் எதை வந்து ஆதரவு கொடுக்கிறான்? அவன் மனதில் பலவீனத்துக்கு அவன் ஆதரவு கொடுக்கிறான். அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் அவன், அததான் கிருஷ்ணர் சொல்றார். நீ வந்து உன்னுடைய கடமை எதுவோ அதை வந்து அதற்கு நீ வழுவுகிறாய், அதிலிருந்து தப்பிக்க பார்க்கிறாய், அதை தப்பிச்சு நீ வேறு ஒரு கடமையை முழுவதுமாக செய்ய பார்க்கிறாய். எந்த கடமையை செய்ய பார்க்கிற? சன்னியாசி கடமையை. சன்னியாசி தான் துறவு பூணுவான், நீ இதுல துறவு பூணணும்னு சொல்ற.
உன்னுடைய கடமை என்ன? கிரகஸ்தனாக, க்ஷத்திரிய கிரகஸ்தனாக போர் புரிய வேண்டும். ஆனால் நீ என்ன நினைக்கிற, பிராமணனுடைய குணத்தை நீங்க சொல்ற. பிராமணனாகவும் ரொம்ப நான் பிராமணன் அகிம்சையை நாடலாம், அவன் போர் வேண்டாம் என்று நினைக்கலாம், போதனை செய்யலாம், தத்துவங்கள் பேசலாம், தத்துவங்களை கற்பிக்க வேண்டியவன் பிராமணன் அப்படின்னு இருக்கிறது. சோ அப்ப அந்த நிலையில நீ பிராமணனாக இருக்கிற. இன்னொன்று, நீ சத்திரியன், ஆனால் நீ ஏதோ சன்னியாசி மாதிரி பேசுகிற, துறவு பூண்டவன் போல, துறவி போல பேசுகிற. அதுவும் உனக்கு பொருந்தாதது. ஆசிரமத்திலும் நீ பொருந்தாத ஆசிரமத்துக்கு போகிறாய், வர்ணத்திலும் நீ பொருந்தாத வர்ணத்துக்கு போகிறாய்ன்னு சொல்ற. நீ இப்படியாக மாறி வரும் பொழுது அது அபாயகரமானது. உன்னுடைய மனம் பாவமா இருக்கு, பலவீனப்படுது. இவங்களுக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க, அதுக்குதான் இதை சொல்ல வந்தேன். நம்ம கஷ்டமா இருந்தா கூட, அதாவது குழந்தைகள் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைச்சால் கூட அவர்களை கண்டிக்க வேண்டும்னு ஒரு திடமான கல் நெஞ்சத்தோடு அவர்களை அணுகினால்தான் அவர்களை திருத்த முடியும்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அது போல இங்க அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் அப்படி சொல்றார், உனக்கு நீ மனம் பலவீனம் அடையாதே, கல்லாக வைத்துக்கொண்டு நீ அவர்களுக்கு எதிர்த்து போரிடத்தான் வேண்டும் அப்படிங்கிறத அவர் சொல்றார். அடுத்த கடமையை செய்யும் பொழுது நீ இப்ப கடினமாக கண்டிக்க வேண்டிய இடத்தில் நீ பலவீனமாக அவர்களை விட்டு கொடுத்து செல்லம் கொடுத்தால் என்ன ஆகும்? கெடுப்ப, அபாயம். அது அந்த குழந்தையின் எதிர்காலத்திற்கு அது அபாயகரமானது, அது கெட்ட குழந்தையாக மாறும். அது போல நீ உன்னுடைய கடமையை விட்டு விலகி போவது அபாயகரமானதுங்கிறார். இது இண்டிவிஜுவல் லெவல்ல நம்ம சொல்றோம். இன்னொன்னு, ஒரு சமூக ரீதியில இதை பார்த்தோம்னா, ஒருவர் தன்னுடைய கடமை தன் குடும்பத்தை பாதுகாப்பது. அப்படி இல்லாமல் அவர் விட்டு போனால் அந்த சமூகத்திற்கு அந்த குடும்பம் பாரமாகிவிடும். சமூகம்னா யாரு? அந்த குழந்தையினுடைய அந்த குடும்பத்தினுடைய சகோதரர் குடும்பம், சகோதரி குடும்பம், ஏதோ ஒரு குடும்பத்திற்கு இந்த குடும்பம் பாரமாக நின்றுவிடும். அந்த கடமையை செய்யாத ஒருவர் இருந்தால் அந்த குடும்பம் பாதிக்கப்படும் இல்லையா? அது போல இங்கு இது இன்னும் ஒரு தேசத்தை மனதில் வைத்த நிலை. இது தேச ரீதியாக பார்க்கிறோம். இது ஒரு சின்ன குடும்ப ரீதியாக மட்டும் இல்ல, இது ஒரு நாட்டின் பாதுகாப்பையே இது உள்ளடக்கி இருக்கிறது. அர்ஜுனன் கடமை செய்யாம இருக்கிறது. அர்ஜுனன் கடமை செய்யமா இருந்தால் என்னாகும்? நாடே பாதிக்கப்படும், நாட்டில் உள்ள மக்கள் அனைவருமே பாதிக்கப்படுவார். அதனால்தான் கிருஷ்ணர் இப்படி சொல்றார், நீ உன்னுடைய கடமையை நீ அரைகுறையாக செய்தாலும் பரவாயில்ல, மற்றவனுடைய கடமை, அதாவது துறவு அப்படிங்கறதுல போய் நின்னா நீ என்னாகும்? அபாயகரம். நீ அபாயத்தை விலை கொடுத்து வாங்குவதாக ஆகும், அதை செய்யாதே அப்படின்னு சொல்றார். சோ வர்ணம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு பாக்கணும். இப்ப வர்ணம் எப்படி சில பேர் நினைக்கிறாங்க பிறப்பினால் பிரிக்கப்பட்டிருக்குன்னு. அதுதான் தவறான எண்ணமாக இருக்கிறது வர்ணாசிரம தர்மம் பற்றி. பிறப்பினால் எல்லாரும் பாகுபாடு செய்யப்படுகின்றனர், அது கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னா, குணம், ஸ்வபாவம், அதாவது அவர்களுடைய ஒரு பாவனை, அவர்கள் சுயமாக ஒரு தன்மையோடு பிறக்கிறார்கள் இல்லையா? அந்த குணத்தோடு, அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய திறமை, இவற்றின் அடிப்படையில் தான் பிரிக்கப்படுகிறதே தவிர பிறப்பின் அடிப்படையில் அல்ல. இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், உடலுக்கு தலை, நெஞ்சு, மார்பு, நெஞ்சு பகுதி, தோல் பகுதி, வயிற்று பகுதி, கால் பகுதி அப்படின்னு சொல்ற அனைத்துமே முக்கியமானது. இப்ப இந்த 4 வர்ணங்களும் பகவானின், அல்லது நீங்க ஒரு ஒரு உருவத்தின் 4, ஒரு சமுதாயம்னே வைத்துக் கொள்ளுங்களேன், அதுல இருக்கக்கூடிய 4 பகுதிகள். பிராமண வர்ணம் தலையாகவும், க்ஷத்திரிய வர்ணம் மார்பாகவும், வைஷ்ய வர்ணம் வயிறாகவும், சூத்ர வர்ணம் கால்களாகவும் சொல்லப்படுது. இப்ப ஏன் இப்ப தலையில் தான் மூளை இருக்கிறது, புத்தி, அதுல தத்துவங்கள் படிப்பது, கல்வி புகட்டக்கூடிய ஒரு புத்தி கூர்மையாக இருக்கக்கூடிய வர்ணமாக பிராமண வர்ணம் சொல்லப்படுகிறது. அடுத்தது க்ஷத்திரிய வர்ணம், பலம்,
மார்புகள், தோள்கள், தின்தோள் மணிவண்ணா அப்படின்னு சொல்றாங்க. திண்மையான தோள்கள் வேணும் நம்ம வந்து பலத்துக்கு, ஒரு போர் புரிவதற்கு. அதான் சத்திரியன். அவன் வந்து ராஜாங்கத்துல இருக்கக்கூடிய முடியும். அவன் வந்து எல்லாரையும் ஆளை வச்சு வேலை பார்க்க முடியாது. அவனும் இறங்கி சண்டை போடணும், ராஜாவாக இருக்கக்கூடியவன். சோ அவனுக்கும் அந்த திறமை வேண்டும். அதான் வந்து பலம். அடுத்தது வைஷ்யன் அப்படிங்கிறது வயிறு. வயிறுங்கிறது என்ன? பொதுவாகவே வயிறு தான் போஷாக்கு அழிக்கக்கூடியது. உடம்புக்கே போஷாக்கு. நீங்க வயிறுக்கு உணவளித்தால் தான் உடலுக்கு போஷாக்கு கிடைக்கும். சோ அந்த போஷாக்கு, நொரிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த நொரிஷ்மெண்ட் அதை கொடுக்கக்கூடியது வயிறு. சோ அதை வந்து விவசாயம், அந்த விவசாய பொருட்களை வணிகம் செய்தல், இதெல்லாம் இந்த வைஷ்யர்கள் செய்யக்கூடியது. இது பொதுவாகவே எதை வந்து நாம வணிகம் செய்கிறோம் பொதுவாக அதிகப்படியாக அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணும்போது பல காய்கறிகள் மூட்டைகள், அரிசி மூட்டைகள், அந்த மாதிரி எல்லாம் போகுது. எதற்காக இதெல்லாம்? பல இடங்கள், இப்ப வந்து பல எனர்ஜி ரிசோர்சஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இப்ப வந்து சுகர் பிளான்ட்ன்னு சொல்றாங்க, ஒவ்வொன்னு இருக்கு. எல்லாமே போஷாக்கு அளிப்பதற்காக, நம்ம உணவு அப்படிங்கறத மேம்படுத்துவதற்காக இருக்கு. உணவு முக்கியமான செலவு. அடுத்தது வந்து பாதுகாப்பு, அதுவும் இருக்கிறது. இராணுவத்திற்காகவும் செலவு இருக்கிறது. இப்படியாக வயிறு, அது வந்து தனத்தை உருவாக்கக்கூடிய அந்த வர்க்கம், அதுதான் வந்து வயிறாக இருக்கிறது. அதில் போஷாக்கு இருந்தா எல்லா இடத்துக்கும் போஷாக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. அதுவும் முக்கியமாக இருக்கு பாத்தீங்களா? அது போல பாதுகாப்பும் எவ்வளவு முக்கியம். அப்படியே நம்ம வந்து புல் தடுங்கி பயில்வான்னு சொல்றோம். அப்படி இருந்துட்டா என்ன ஆகும்? சத்திரியன் இந்த பலம் இல்லாம இருந்துட்டா யாரு வேணா நம்மள தாக்கலாம். சோ அதுவும் முக்கியமாக இருக்கிறது. அப்புறம் மூளை இல்லாம முட்டாளா நம்ம பலம் பொருந்தி இருந்து என்ன புண்ணியம்? உம் அதாவது படிச்ச முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பலவானா இருப்பான், ஆனா மூளையே இல்லாத பலவானா இருந்து என்ன புண்ணியம்? சோ மூளையும் முக்கியம். எல்லா உறுப்புகளும். அது போல இத்தனையும் இருந்து கால்களாக சூத்திரன் இருக்கிறானே, அதுதான் அடித்தளம். எப்படிப்பட்ட பலசாலியையும் தனவானையும் மூளைக்காரனையும் தாங்கக்கூடியது இந்த கால்கள். உம் இந்த கால்களுக்கு பலம் இல்லை, கால்கள் இல்லை என்றால் அவன் முடங்கப்பட்டு விடுவான். அவன் வந்து நொண்டின்னு சொல்லிடுறோம்ல, இல்ல அவனுக்கு ஒண்ணும் கால் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அவனால் நகரவே முடியாது, காரியமே ஆற்ற முடியாது. சோ அது போல அனைத்துமே முக்கியம். இதுதான் அப்படிங்கறது இல்ல. எதுவுமே எந்த உறுப்பும் அனைத்து உறுப்புமே முக்கியமானது. அந்தந்த உறுப்புக்கான முக்கியத்துவம் கண்டிப்பாக இருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பிரிவு வந்து, இந்த பிரிவு பேதம் வந்து அது அது உயர்வு அப்படிங்கிறதுக்காக இல்ல. இது வந்து தலை மேல இருக்குங்கிறதுக்காக அது உயர்ந்ததோ, கால் கீழே இருக்குங்கிறதுக்காக கெட்டதோ சிறப்பு இல்லாததோ கிடையாது. அது ஒவ்வொன்றும் முக்கியம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். உடலுக்கு வந்து காலும் முக்கியம், தலையும் முக்கியம். ரெண்டும் ஈக்குவல் காலை பொறுத்த வரைக்கும். அது போல அப்ப இப்ப நம்ம பாடம் போதிக்கக்கூடிய டீச்சர்னு வச்சுக்கோங்க, நின்னுட்டே பாடம் நடத்தணும் இல்லையா? அப்ப அவங்க கால் எவ்வளவு பலமா இருக்கணும்? அவங்களுக்கு மூளை மட்டும் இருந்தா போதுமா? அது போல அப்படியே நின்றுட்டே இருக்காங்க, பலு இல்லாம இருக்காங்கன்னா குதிகால் வலி வருமே. சோ அது போல கால் காலும் மிக 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 முக்கியமானது. வயிறு கோளாறு வந்தாலும் போச்சு எல்லாமே. சோ அது போல அனைத்து உறுப்புகளுமே முக்கியமானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பப்ப நம்ம பகவத்கீதை 1வது அத்தியாயத்துல 45வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகத்துல கடைசிக்கு முந்தின ஸ்லோகம், அர்ஜுனர் வந்து அங்கதான் சொல்றான், நான் வந்து எப்படி பலவீனப்படுகிறேன் அப்படின்றத சொல்றான். அந்தந்த வர்ணம் ஆசிரமம் பார்த்து அதற்குரிய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றது. அதற்கப்புறம் தான் கிருஷ்ணர் இதை விளக்க தொடங்குகிறார். ஏன்னால் அதில் தான் அவன் வந்து அப்பிரதீகாரம் அப்படின்னு சொல்றான். எதிர்ப்பே இல்லாமல், அசஸ்திரம், வித்தவுட் எனி சஸ்திரம் அப்படின்றான். அசஸ்திரம், சஸ்திரமே இல்லாமல் நான் சென்று நின்று விடுகிறேன்னு சொல்றான் 45வது ஸ்லோகத்துல. அப்பிரதீகாரம், எதிர்ப்பே இல்ல, ஐ வில் ரிசைன் அப்படின்னு சொல்றான். இந்த செஸ் விளையாடுறவங்களுக்கு தெரியும் ரிசைன் பண்றது அப்படின்னா. அவங்களுக்கே தெரியும் அவங்களோட தோல்வி, அப்ப வந்து விட்டு கொடுத்துட்டு வந்துருவாங்க.
அதை போய் இன்னும் இன்னும் விளையாடுறதை விட இது கண்டிப்பா நான் என் விளையாண்டா தோப்பேன்னு தெரியும், ரிசைன் பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது போல இங்க இவன் ரிசைன் பண்றான், நான் பண்ணல, நான் போட்டியிடல, நான் சஸ்திரபாணையக யாரு சஸ்திரம் அப்படின்னா, சஸ்திரபாணையக இங்க யாரு அப்படின்னா தார்த்தராஷ்டிரனின் மகன்கள், அந்த கௌரவர்கள், சஸ்திரம் வைத்துக் கொண்டிருக்கிற கௌரவர்கள் என்னை கொன்றால் கூட இன்னும் சிறப்பு தான் அப்படின்னு சொல்றான். க்ஷேமதரம் பவேத், அதே க்ஷேமமாகும் அவன் என்னை கொன்னால் அப்படின்னு சொல்றான் 45ல. அதனால்தான் அந்தந்த வர்ணம் அதற்குரிய தர்மம் என்ன, அதை கடைபிடிக்க வேண்டும்னு தான் கிருஷ்ணர் அதற்கப்புறம் தன்னுடைய ஞானம் போதனைகளை தொடங்குகிறார். ஃபர்ஸ்ட் சாப்டர் அதோட முடியுது. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் உபதேசம் செய்யவே தொடங்குகிறார், பல்வேறு கோணங்களில் விவரிக்கிறார், புரிய வைக்கிறார். பிராமண தர்மம்னா என்ன, சந்நியாச தர்மம்னா என்ன, அது ரெண்டையும் நீங்க செய்யக்கூடாதுறான்னு சொல்றார். நீ பிராமண தர்மத்தையும் சந்நியாச தர்மத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நீ சத்திரியன் பிராமணன் போல அஹிம்சை பேசாதே, நீ கிரகஸ்தன் சந்நியாசி போல துறவு பேசாதே அப்படின்னு சொல்றார். அதாவது ஏன் இதை கடைபிடிக்க வேண்டும், இதுதான் இறுதியா, இதை கடைபிடிச்சு நின்னா போதுமா, எதுக்காக இதை கடைபிடிக்கிறோம், நம்மளோட அல்டிமேட் என்ன நம்ம பாக்குறோம், பகவான் திருவடியை அடையிறது. சோ இதை கடைபிடிச்சா நம்ம பகவான் திருவடியை அடைஞ்சிடலாமா அப்படின்றது ஒரு கேள்வி வரும். நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் இந்த இதோட 5 நிமிஷத்தோட. அதாவது ஏன் இதை கடைபிடிக்க வேண்டும், இதுதான் இறுதியா, இந்த தர்மத்தை கடைபிடிச்சு வாழ்ந்தா போதும் அப்படின்னா இல்ல, இந்த படிப்படியாக நாம் செய்வது நம்மை பகவான் திருவடிக்கு கொண்டு செல்லும். வர்ணாசிரம தர்மப்படி நம்முடைய கடமைகளை ஆற்றிக்கொண்டே வருவது நம்மை இறுதி நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும் அப்படிங்கிறது தான். அதாவது தர்மத்திலேயே பரதர்மம் அபார தர்மம்னு இருக்கு. பரதர்மம் அப்படிங்கிறது ஆன்மீக செயல்கள், அபார தர்மம் அப்படிங்கிறது உலகியல் செயல்கள். சோ அபார தர்மம் அப்படிங்கறத அந்த வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடித்தால் இந்த அபார தர்மம் இந்த ஆன்மீகத்துல நம்மளை கொண்டு விட்டுரும். ஏன்னா இறுதியாக சந்நியாசம் தானே இருக்கு, வானப்பிரசமும் சந்நியாசமும் தானே இருக்கு. கிரகஸ்தனாக இருந்து நீ பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரசம், சந்நியாசத்துக்கு வர்ற ஆன்மீகத்துக்கு தானே வர இறுதியாக. சோ சாஸ்திரங்களுக்கு உட்பட்ட உலகியல் கடமைகளை சரிவர செய்ய செய்ய படிப்படியாக உயர்ந்து இந்த பரதர்மம் அப்படிங்கிற இந்த ஆன்மீக தர்ம நிலைக்கு நாம வருவோம் அப்படின்னு சொல்ல. கிரகஸ்த நிலை தாண்டி வானப்பிரஸ்தம் நிலை தாண்டி சந்நியாசம் துறவு. இது எப்போ இது இந்த மாற்றம் இது ஒண்ணுல இருந்து ஒண்ணு அப்படியே எப்படி ஸ்மூதா பளிங்கில நடப்பது போல ஈஸியா எப்ப இருக்கும் அப்படின்னா கடமையை ஆற்றி வரும்போது. இந்த கடமையில வலுவணும்னா என்ன ஆகும், துறந்து வேறு கடமைக்கு வர்ணாசிரம் கடமையை தழுவாமல் நம்ம போனோம்னா தடம் புரண்ட ரயில் மாதிரி ஆயிடும். தடத்துல போயிட்டு இருந்தா கரெக்டா ட்ரெயின் போகணும், அதுல என்ன தடம் புரண்ட ரயில் என்ன ஆகும், அப்படியே பயனாளிகள் அனைவருக்கும் அழிவு கிடைக்கும், ரயிலும் அழியும், பயனாளிகளும் பயணிகளும் அழிந்து விடுவார்கள். அப்படி சேதம் என்னாகும், சேதம் அனைத்துக்குமே சேதம் ஏற்பட்டுவிடும். தன்னுடைய தர்மம் வழிவினால் சேதம் சமுதாயத்துக்கு சேதம் வரும், பாரமாகி விடுவோம். அதாவது இழப்பு பல நிலைகளிலும் வந்துவிடும். அதனால்தான் கிருஷ்ணர் அதை கண்டிக்கிறார். அபாயகரமானது அப்படின்னு சொல்றார். தேவையற்ற இரக்கம் சமூக கேடு, சமூகத்திற்கு கேடு, அது பாரமாக விடும். கடமை ஆற்றுவது சிறப்பு எப்போது வரும், அப்ப இந்த கடமையை எப்படி ஆற்றுவது, ஸ்மூதா செய்யணும் அப்படின்னா எப்படி செய்யணும், கர்ம யோகம் அதுக்குதான் சொன்னார். இது எல்லாம் பகவத்கீதைக்குள்ள வருது. இதை நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். ஏன் அப்படி அவன் தன்னுடைய ஆசிரம வர்ணாசிரமம் வழுவி அவன் சொன்னான் அர்ஜுனன், அவற்றுக்கு போதனை செய்தார் கிருஷ்ணர். அதை எப்படி செய்ய வேண்டும், கர்மயோகமாக செய்ய வேண்டும். எப்படி கர்மயோகம் செய்ய வேண்டும், நிஷ்காம கர்மயோகமாக செய்ய வேண்டும். அதாவது அந்த அந்த பலனில் ஆசை இல்லாமல், பலன் இருக்கும் எந்த காரியமும் இல்லாம, பலன் இல்லாம காரியம் செய்யணும்ன்றதெல்லாம் இல்ல, பலன் வரும். நீங்க நல்லா செய்யறீங்க அப்படின்னா அந்த அந்த ரிசல்ட் ரொம்ப நல்லா வரும். நீங்க ஒரு லட்டு அழகா பிடிக்கிறீங்கன்னா அது அழகா அப்படியே கண்ணை ஒத்திக்கிற போலதான் இருக்கும். அதுக்காக பலனே இல்ல, பலனே வேண்டாம்னு சொல்ல முடியுமா? இல்ல அடுத்தவர்கள் அதை பார்த்து கண்டிப்பாக பாராட்டுவார்கள்.
பாராட்டு கிடைக்கதான் செய்யும். உன்ன நல்லா நீங்க செய்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு சேலை ஒருவர் நெய்கிறார் அப்படின்னா, அந்த சேலை மிகவும் அழகாக வருகிறதுன்னா, அதற்கு பாராட்டு கிடைக்கத்தான் செய்யும். அதனால பலன் வரதான் செய்யும். அப்ப அதிலேருந்து எப்படி நம்மள விலக்கிக் கொள்வது? அப்படிதான் நிஷ்காம கர்ம யோகமா இருக்கணும். பலனில் விருப்பமற்றவர்களாக இருக்கணும். எப்படி பலன் வரும்? அப்ப அந்த பலனில் எப்படி விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கணும்? நல்ல பலன் வரணும்னு நினைச்சுதானே செய்யணும். நம்ம செய்யக்கூடிய ஒன்று நல்லதா வரணும்னு தான் நினைக்கிறோம். பலனை எதிர்பார்த்துதான் செய்யணும். ஆனால் எப்படி அதிலும் துறவு மனப்பான்மையாக இருப்பது அப்படின்னா, அந்த பலனில் நான் செய்தேன் அப்படி நம்மை விலக்கி கொண்டு மமகாரத்தை விலக்கி கொண்டு இருந்தால் அந்த காரியம் செய்து முடித்த பின்பும் அதற்கு கிடைத்த பாராட்டு எப்படி இருந்தாலும் அது எனது எனதுங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே அது தூய நிஷ்காம கர்ம யோகமாக இருக்கும். புரியுதா? இப்ப கடமையை எப்படி நமக்குன்னு இந்த கடமைகள் வர்ணாசிரமம் மூலமாக கிடைத்து விட்டது. அந்தந்த கடமைகளை ஆற்ற வேண்டும். எப்படி ஆற்ற வேண்டும் அப்படின்னா நிஷ்காம கர்ம யோகமாக, அதாவது காமம் வைக்காமல் இருப்பது கூட கஷ்டம் அப்படின்னா, காமம் வைத்து நீங்கள் நன்றாக அந்த காரியத்தை செய்தாலும் அந்த காமத்திலிருந்து விலகி இருப்பதுன்னா என்ன அர்த்தம்னா, அதனில் கிடைக்கக்கூடிய பலனும் பாராட்டும் பெயரும் புகழும் நமக்கு சொந்தமில்லை. அது பகவானையே சேரும். அவன் கொடுத்த திறமையால் செய்தது, அவனுக்காக செய்தது அப்படின்ற எண்ணம் இருந்தால் அந்த காரியம் நிஷ்காம கர்மயோகமாக இருக்கும். பகவானுக்காக காரியம் செய்வேன். அப்படிதான் அர்ஜுனனை சொல்றார். நீ எழுந்து போரிடு, எனக்காக போரிடு. சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் விரஜ. என்னையே சரணடைந்து காரியம் செய் அப்படின்னு சொல்றார். சோ ஆன்மாவின் ஸ்வதர்மமான பகவத் பக்தியை பயிற்சி செய்யும் பக்குவம் நமக்கு அப்போது வந்துவிடும். பகவானுக்கு சரணம் செய்து நாம் காரியம் செய்யும் பொழுது அந்த பகவத் பக்தி நமக்கு கிட்டும். அதை பயிற்சி செய்து கொண்டே வரும் பொழுது சிறந்த பகவத் பிரேமையே நமக்கு சித்திக்கும் அப்படிங்கிறது. இதோட வர்ணாசிரம தர்மத்தை எப்படி கடைபிடிப்பது, அதனால் எப்படி பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, இந்த பரதர்மம் இன்னொன்னு அபார தர்மம். பரதர்மம் அப்படிங்கிறது நம்ம மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய நம்முடைய கடமைகள். பௌதீக வாழ்க்கையில நமக்கு உடல் சம்பந்தமாக நமக்கு உறவுகளுக்கு உள்ள கடமை, அதெல்லாம் பரதர்மம். அபார தர்மம் ஆன்மீகம், அதாவது ஆன்மாவுக்கு நமக்கு உள்ள கடமை. ஆன்மாவுக்குன்னு நமக்கு ஒரு கடமை இருக்கு, அந்த கடமை. ஓகே ஓகே, தேங்க்யூ மாதாஜி. அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நன்றி மாதாஜி. நன்றிமா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச்மா. எனக்காக நேரம் ஒதுக்கி நீங்க எல்லாரும் வந்ததுக்கு மிக்க நன்றி. கிருபா சிந்துभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्णा. हरे कृष्णा. थैंक यू.